வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து சாதாரணமாக வந்து எம்ஆர்டி ஸ்டேஷனில் இருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராஞ்சியில். ஸோ கிராஞ்சியில் எதுக்காக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலேசியா போகிறதுக்கு தான். மலேசியாவுக்கு நம்ம எவ்வளோ செலவாகும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து $10 நம்ம மலேசியா போகலாம் அப்படின்னா நம்புவீங்களான்னு தெரியல. ஸோ ஆனால் அதான் உண்மை. ஸோ நம்ம பஸ் மூலியமாகவே சாதாரணமாக நம்ம வந்து பஞ்சிங் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிராஞ்சிக்கு வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 170, 171 அந்த மாதிரி பஸ் நிற்கும். ஸோ அந்த பஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நார்மலாக போனோம்னா செக் பாயிண்ட் வந்துடலாம், உட்லாண்ட் செக் பாயிண்ட்டு. ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர் இமிக்ரேஷன் முடிக்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கிட்டு போனோம்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் பஸ் நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சேம் அதே மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு நார்மலாகவே நம்ம ஒரு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பாலம் ஒன்று வரும். ஸோ அதில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியக்காரங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்தியர்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஃப்ரீ விசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலேசியாவில். ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி நார்மலாகவே பஸ் மூலியமாக தரை போக்குவரத்து மூலிமா நம்ம ஈஸியாக நம்ம அதை மலேசியாவுக்கு பார்டராக கறக்கலாம். ஸோ அது எந்த இடத்துக்கு நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உட்லாண்ட் டு ஜோஹர் பாரு. ஸோ இந்த இடத்த தான் நம்ம மலேசியா பார்டரை கிராஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு வேணுங்கிறது அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு, ஃபுட்டு, சுற்றி பார்க்குறக்கு கோயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் உள்ளே போயிட்டு அழகாக பார்த்துட்டு ஈஸியாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சாதாரணமாகவே வந்து ஈஸியாகவே போக்குவரத்து போயிட்டு இமிக்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து உங்களோட பர்மிட் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. சாதாரணமாகவே நம்ம கிராஸ் பண்ணலாம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு 1/2 hour அந்த மாதிரி டைமிங் எடுக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கும் ஜஸ்ட் ஒரு 2 பஸ்ஸு மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் இங்கேருந்து இமிக்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் அங்கிட்டு போய்ட்டு ஒரு இமிக்ரேஷன். ஸோ இந்த இமிக்ரேஷன் முடித்தோன்னே அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மலேசியா வந்துடும். ஸோ ஈஸியாகவே நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம். ஸோ நம்ம ஈஸியாக எப்படி மலேசியா போகலாம் அப்படின்றவங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். உங்கள் நண்பர்கள் யாராவது மலேசியா போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம மலேசியா வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.